நம்ம மல்லியை காப்பாற்ற நம்ம விஜய் சார் சரியான நேரத்தில் ஓடி வருவார் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாவம் இந்த சுடருக்கு தெரியாமல் போச்சு நம்ம மல்லியோடைய ஃபைட்டை பற்றி. ஆனால் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம மல்லி கொஞ்சம் லேட்டாக வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலே வந்து ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரவுடிங்களாலையும் சுற்றி பதினக்க அடித்து ஓட விடுறாங்க. அதை பார்த்தோன்னே இந்த சுடருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இவ பண்றத பார்த்தா நம்ம போட்ட பிளான் வந்து சொதைப்பிரும் போலியே. அந்த கதிரேசன் வந்து அந்த பேப்பரை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவ வந்து எல்லாரையும் அடிச்சு முடிச்சிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் வந்து பயப்படுறது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் கட்டையை எடுத்து நம்ம மல்லியோடைய பின்மண்டியிலே பயங்கரமா அடிச்சிடுறாங்க. நம்ம மல்லி பையனுக்கு திரும்பி பார்த்து பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னது ரேணுகாக்கா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஷாக்கை வந்து கேட்கும்போது இந்த சுடர் ஆமா நான் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை இன்னொரு அடி அடிக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மல்லி தடுத்து அந்த சுடர் அடிக்கும் போது இந்த ரவுடிங்க வந்து நம்ம மல்லியை பையனக்க தடுத்து பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியை பையனக்க பயங்கரமாக வந்து கொலை பண்ணவே வந்து பார்க்குறாங்க. இந்த சுடர் வந்து சொல்கிறா இவளுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து ரேணுகா கிடையாது, நான் வந்து பைத்தியம் கிடையாது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இவ்வளோ உயிரோட விட்டா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கிட்ட இந்த சுடர் வந்து சொல்கிறா. நம்ம மல்லி அரை மயக்கத்தில் இருக்கும்போதே இந்த சுடர் பேசுறது எல்லாமே நம்ம மல்லிக்கு வந்து கேட்குது. இப்படிதான் இவ்வளோ அடிச்சு இங்கே வந்து கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோடனே நம்ம மல்லிக்கு பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது. இவன் இந்த அளவுக்கு வந்து கேவலமான ஜென்மமா இவ ரேணுகாக்கான்னு சொல்லிட்டு நம்ம எப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் சார் கிட்டையும் அந்த கதிரேசன் கிட்டையும் போலீஸ் சரியான சமயத்தில் பார்த்தீங்கன்னா தகவல் கொடுக்குறாங்க. கார் வந்து இந்த பக்கம் தான் கிராஸ் ஆயிருக்கு சொன்னோடனே நம்ம விஜய் சார் வந்து சரியான இடத்துக்கு வந்து கண்டுபிடிச்சு இன்னொரு பக்கம் அந்த கதிரேசனுக்கும் அவனும் ஒரு கிரிமினல் தானே, அவனுக்கு தெரியாத இடமே இல்லை இல்லையா, அதனால அந்த கதிரேசன் வந்து கண்டிப்பாக இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நேராக எனக்கு இந்த சரியான நேரத்தில் வராங்க. கொஞ்சம் லேட்டாக வந்து இருந்தால் கூட நம்ம மல்லியோடைய உயிருக்கே வந்து ஆபத்தாக இருக்கும். வந்து பார்த்தா நம்ம மல்லி எனக்கு அப்போ தான் மயக்கம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சுடர் வந்து அந்த ரவுடிங் கிட்ட வந்து இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இந்த கதிரேசனும் நம்ம விஜய் சாரும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ரவுடிங்கை நம்ம மல்லியை வந்து அடிச்சிட்டாங்க, அந்த சுடர் அந்த ரேணுகாவை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு மாதிரி நினைச்சு ஓடி வந்து அந்த ரவுடிங்களாலையும் பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் சார் நம்ம மல்லியை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுது. மட்டும் இல்லாமல் மல்லி என்னாச்சுன்றாங்க. நம்ம மல்லி அரமயக்கத்தில் அந்த சுடரை பற்றி இந்த ரேணுகாவை பற்றி சொல்கிறாங்க. கை நீட்டி இவ தான் அடிச்சான்னு சொல்லிட்டு சொல்ல பார்க்குறாங்க. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மல்லி மயக்கம் போட்டு விழுந்ததுனால நம்ம விஜய் சார் உடனே நம்ம மல்லியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு நம்ம மல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் இந்த ரகுவும் அந்த சுடரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்லி எப்படியாச்சும் கொலை பண்ணும். ஏன்னா இந்த ரகுவோடைய ஹாஸ்பிட்டலில் தானே வந்து சேர்க்க போகிறாங்க. அதனால எனக்கு நம்ம மல்லியை ஹாஸ்பிட்டலே வச்சு கொலை பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளான் வந்து போக போகுது. ஆனால் நம்ம விஜய் சார் இருக்கிற வரைக்கும் நம்ம மல்லி பிரிய மாட்டாங்க. நம்ம மல்லியோடைய உயிருக்கு கண்டிப்பாக எதுவும் ஆகாது. இன்னொரு பக்கம் நம்ம மல்லிக்கு இப்போ 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவன் நல்லவ கிடையாது, இவ கெட்டவ, இவ ரேணுகா அக்கா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம மல்லிக்கு சந்தேகம் தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறமா சந்தேகமே கிடையாது. நம்ம மல்லி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த ரேணுகாவுடைய ஆட்டம் முடிஞ்சு இவளை கூடிய சீக்கிரமே நம்ம மல்லி கண்முழிச்சு வந்தோடனே இவளை விட்டு வெளியே துரத்திட்டு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறதா நம்ம மல்லியோடைய வேலையாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போக போகுது.